9.93 விழுக்காடு வாக்குகளை பெற்றது. அந்த கூட்டணியில் காங்கிரசுக்கு 10.67 விழுக்காடும், இடதுசாரிகளுக்கு 4.77 விழுக்காடும், விசிகாவுக்கு 2.25 விழுக்காடும் வாக்குகள் கிடைத்திருந்தன. மதிமுக 1.28, முஸ்லிம் லீக் 1.17 விழுக்காடு வாக்குகளை பெற்றன. தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இருந்தாலும் மக்களவை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணியின்றியே போட்டியிட்டது. அதில் அதிமுகவுக்கு 20.46 விழுக்காடு வாக்குகள் கிடைத்தன. அதே போல பாஜகவுக்கு 11.24, பாமகவுக்கு 4.33, தமிழ் மாநில காங்கிரசுக்கு 0.94, அமமுகவுக்கு 0.9 விழுக்காடு வாக்குகள் கிடைத்தன. இந்த புள்ளி விவரங்கள் அடிப்படையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி 46.9 விழுக்காடு வாக்குகளையும், அதிமுக பாஜக 38.74 விழுக்காடு வாக்குகளையும் குவித்திருந்தன. இரு கூட்டணிகளுக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் 8.16 விழுக்காடு. அப்படி பார்த்தால் கூட்டணியில் கூடுதல் கட்சிகள், அதற்கேற்ற வாக்கு வங்கி என்ற அடிப்படையில் அதிமுக கூட்டணியை காட்டிலும் திமுக கூட்டணிக்கு 8 விழுக்காடு வாக்குகள் கூடுதலாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திமுகவுக்கான அனுகூலம் எனலாம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் வரலாற்று ரீதியாக சட்டமன்ற தேர்தல்களில் சராசரியாக ஆட்சிக்கு எதிராக திரும்பும் சுமார் 5 விழுக்காடு வாக்குகள் திமுகவுக்கான பெரும் சவால். இந்த வாக்குகள் அதிமுக கூட்டணிக்கான ஒரு பெரும் வாய்ப்பு. இந்த இரு கூட்டணிகளை மட்டும் கணக்கிட்டால் இரண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் 3 விழுக்காடாக குறைந்துவிடும். போட்டியை இது கடுமையானதாக மாற்றும். அந்த வகையில் 1.5 விழுக்காடு வாக்கு கூட ஆட்சியை தீர்மானிக்கும் என்பதால் தான் சீமான், பிரேமலதா, ஓ பன்னீர்செல்வம், ராமதாஸ் ஆகியோரெல்லாம் இம்முறை பெரும் முக்கியத்துவம் பெறுவார்கள். 2026 தேர்தலை பொறுத்த அளவில் மிகப்பெரிய கேள்விக்குறி விஜய் என்ன ஆவார்? ஆட்ட குலைப்பர் ஆவாரா? ஆட்ட தீர்மானிப்பாளர் ஆவாரா? விஜயின் தாக்கம் என்ன செய்யும் என்பதாகும். பல கணிப்புகளும் கணிசமான வாக்குகளை விஜய் பெறுவார் என்று சொல்லும் நிலையில் தாவேகாவால் திமுக, அதிமுக இரண்டு முகாம்களில் யாருக்கு பெரும் பாதிப்பு என்ற கேள்வி எழுகிறது. அப்படி பார்த்தால் பாஜகவுக்கு எதிரான வாக்குகள், இளைஞர்கள், பெண்கள் வாக்குகள் விஜய்க்கு செல்வது சென்ற தேர்தலில் இந்த வாக்குகளில் கணிசமானவற்றை வாங்கிய திமுகவுக்கு சறுக்கலாகும். அதேபோல் ஆட்சிக்கு எதிரான வாக்குகள், திமுக பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் தாவேகாவிற்கு செல்லும் சூழல் இருப்பது அதிமுகவுக்கு சவாலாக மாறும்.